everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது 5 பேசிக்கான ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். உங்கள் ஸ்கின் கேர் ரூட்டீனில் கண்டிப்பாக இந்த 5 ஸ்டெப்ஸும் இருக்கணும். அண்ட் அடிஷ்னலாக உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்கள் ஸ்கின் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் நான் காமிக்க போகிறது 5 பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்கின் டைப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்குது, நார்மல் ஸ்கின் டைப் இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின் டைப் இருக்குது. ஸோ காம்பினேஷன் ஸ்கின் டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ ஜோனில் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும். ஃபுல் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இல்லை நார்மல் டைப்பாக இருக்கும். ஸோ அது வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயிலி ஸ்கின் டைப் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னா எது போட்டாலும் வந்து ஃபேஸில் வந்து ரேஷஸோ இல்லைனா எதான வந்து ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் டைப். நீங்களாம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சர்டன் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்கின் டைப் என்ன நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரை ஸ்கின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக கொஞ்சம் ரஃப்பாக ஃப்ளேக்கியாக இருக்கிறது தான் வந்து ட்ரை ஸ்கின். ஆயிலி ஸ்கின் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து எண்ணெய் வழிகிற மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த ரெண்டுமே பேசிக்கான ஒரு ஸ்கின் டைப் தான். ரெண்டு ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்னா எது போட்டாலும் வந்து சூட்டே ஆகாது. ரொம்ப மைல்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் சூட் ஆகும். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு தான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்னதாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மாற்றினாலே ஃபேஸில் வந்து ரொம்ப ரியாக்ஷன் வந்துடும், ரெட்னஸ் வரும், அதுக்கப்புறம் பிரேக் அவுட்ஸ் ஆகும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபரோ இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச பிளாகரோ ஏதான ஒரு ப்ராடக்ட் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து பிளைண்டாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் உங்கள் ஸ்கின் டைப்பில் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் ஸ்டெப். பேசிக் ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸோட நான் வந்து உங்களுக்கு ரொட்டீனும் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து பண்ணுறது அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ்க்கு நீங்கள் வந்து இந்த பயோட்டிக் ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பயோட்டிக் அட்வான்ஸ் ஆயுர்வேதாவோட ஹனி ஃபேஸ் வாஷ். இது வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா க்ளீனாக ஆக்கிடுது. ரொம்ப நல்லா இருக்குது. அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸும் பார்த்திங்கன்னா வந்து ட்ரையெல்லாம் ஆகலை. அண்ட் இதுவே உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த ஹிமாலயாவோட பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். இதில் வந்து நீம் இருக்குது, டர்மரிக் இருக்குது. ஸோ பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து ஹைட்ரா கிளென்சர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெர்மாவைவோட பிராண்ட்லேருந்து. உங்களுக்கு ப்ரைஸ்லாம் வந்து இஷ்யூ இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள்கிட்ட என்ன ஃபேஸ் வாஷ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அண்ட் நல்லா சர்க்குலர் மோஷனில் தான் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். நல்லா 1 மினிட்க்கு நல்லா ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீனில் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். கண்டிப்பாக ஸ்க்ரப்பிங் பண்ணணும். ஸ்க்ரப் வந்து ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணணும். அண்ட் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்னே இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிவியராக ஆக்னே இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணாதீங்க. மற்றபடி உங்களுக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணணும். நான் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணேன். ஸோ ஸ்க்ரப்பிங் வந்து ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் அதுக்கப்புறம் வந்து டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ பார்க்குறதுக்கு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அது கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இந்த குட் வைப்ஸோட பிரைட்னிங் ஸ்க்ரப் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டோனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஸோ டோனர் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற டோனர் வந்து கொஞ்சம் ஆல்கஹால் ஃப்ரீ டோனராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு சூட் ஆகும். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டோனர் அப்ளை இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே போட்டுக்கூடாது. டோனர் வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் செம்மியாக வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து கொஞ்சம் செம்மியாக வெட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைமில் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட்டு சும்மா வந்து நீங்கள் வைப் பண்ணி போடக்கூடாது. டோனர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து டைம் கொடுக்கணும். ஸோ ஒரு செமி வெட்டாக இருக்கும் போது நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து காமா ஆயுர்வேதா ரோஸ் வாட்டர். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ரோஸ் வாட்டர் இது தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 தான் இருக்கும். ஆனால் வந்து ரியலாக இருக்கிற ரோஸ் வாட்டர் இது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ரியலான ரோஸ் வாட்டர் கிடையாது. அண்ட் ரோஸ் வாட்டர்லாம் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். அதனால ஒரிஜினலாக இருக்கிற ரோஸ் வாட்டர் மட்டும் வாங்கிக்கோங்க. அண்ட் இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்
ஸ்டெப் வந்து அதுதான். மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஒரு ஸ்கின் டைப்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும். அந்த மாய்ஸ்சரைசர் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நீங்கள் பான்ஸோட மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் இது வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்ல, வந்து ஆயிலியாலாம் இருக்காது. அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. லைட்டாக நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் வருது. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறதா இருந்தால் சின்ன டப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்கின்னுக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட 3rd ஸ்டெப். ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசர் வந்து தேவை. ஸோ நீங்கள் வந்து க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹெவி க்ரீம்ஸாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு வந்து கொஞ்சம் மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசராக வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளம்ல பார்த்தீங்கன்னா மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்கவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்குன்னு சில மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். நான் ட்ரை பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். எல்லா ஆயிலி ஸ்கின் டைப்புக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் ட்ரை ஸ்கின்ல இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்கும் நான் பார்த்த ரிவ்யூஸ்லையும் சரி மற்றவங்க யூஸ் பண்ணதுலையும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே சொல்கிறது அதுதான், நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா என்னோட புது டியூப், ஏன்னா பழசு வந்து காலி ஆகிடுச்சு. அண்ட் இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டான ஒரு முக்கியமான ஸ்கின் கேர் ஸ்டெப் அண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ வீட்டில் இருக்கீங்களா வெளியில் போகிறீங்களா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். சன்ஸ்க்ரீன் வந்து சில சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அதை விட்டுருங்க. ஜெல் டைப்பில் வந்து நிறைய சன்ஸ்க்ரீன் வருது, அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் க்ரீம் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது டேப் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அது ஒரு ஷீல்டு மாதிரி தானே. இப்போ வெயிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக டேப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப பிளெண்ட் பண்ணி ஸ்கின்னை தேய்க்கக்கூடாது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணணும். மேண்டட்ரி ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து பயோட்டிக் அட்வான்ஸ் ஆயுர்வேதா பயோ சாண்டல்வுட் சன்ஸ்க்ரீன். ஸோ டோட்டலாக எம்டியே பண்ணிவிட்டு, ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீனே நீங்கள் வந்து ஃபேஸ் க்ரீமாக கூட வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்கின்னில் வந்து ஈஸியாக நல்லா அப்சர்வ் ஆகிடுது. இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. எந்த க்ரீம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணக்கூடாது, அப்வர்ட் டைரக்ஷனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஏஜிங் அவ்வளோ சீக்கிரமாக ஆகாது. அண்ட் லிப் கேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லிப் ஸ்க்ரப் அண்ட் லிப் பாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இது வந்து ரெகுலர் மேண்டட்ரியாக இருக்கும். அண்ட் மேல் ஃபீமேல் யாருக்காக இருந்தாலும் இது வந்து ரொம்ப மேண்டட்ரியான ஸ்டெப். இப்போ நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் ஒரு டிப்ஸ் தான். ஜஸ்ட் ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, டோனர் அப்ளை பண்ணுங்கள், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ கடையில் வாங்குகிற ஃபேஸ் பேக்னால் நீங்கள் வந்து இது மாதிரி குட் வைப்ஸோட இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோல்டு ஃபேஸ் பேக். இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெல் டைப்பில் இருக்கும் இந்த ஃபேஸ் பேக். அண்ட் இதுதான் நீங்கள் வாங்கணும்னு கிடையாது, நிறைய வந்து வீட்லேயே நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் பேக்ஸ்லாம் இருக்கும், ஹோம்மேட் ஃபேஸ் பேக். அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷீட் மாஸ்க் மாதிரி வேணும்னா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பர்பிளோட ஷீட் மாஸ்க். நான் ஆக்சுவலாக 2-3 ஷீட் மாஸ்க் வாங்கினேன். இதில் ரைஸ் ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஹோம்மேட் ஃபேஸ் பேக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா கடையில் வாங்கின ஃபேஸ் பேக் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் அண்ட் டிப்ஸ். ஸோ இது நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்கின் கேருக்கு நீங்கள் வந்து தனியாக கேர் எடுக்க போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இதில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸோட நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட ஸ்கின் கேர் ருட்டீன் வந்து காமிப்பேன். நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன், மார்னிங் நைட் எல்லாமே நான் வந்து தனியாக ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஸ்கின் கேரும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது, ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காது, இல்லை பிடிக்காது. ஸோ அவங்களுக்காக நான் வந்து தனியாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது வந்து நேச்சுரல் பேஸ்டாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இருக்க போது. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் சப்ஸ்கிரைப் ஆகும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அதில் வீடியோ நெக்ஸ்ட் அக்ஷரா சிங். பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.